என்னுடன் பயணித்து வரும் ஆன்மீக நண்பர்களுக்காக இன்னைக்கு நவராத்திரிய ஒட்டி ஒரு சின்ன ஒரு முயற்சி, அதை பத்தி நான் பேசலாம் அப்படின்னு தீர்மானிச்சிருக்கேன். நவராத்திரி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி நமக்குன்னு ஒரு இடம், அப்புறம் நம்ம வழிபாட்டு தெய்வத்துக்கு ஒரு இடம், அது ரெண்டையும் ரெடி பண்ணிக்கணும். நல்லா சுத்தம் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு நவராத்திரி ஆரம்பத்துலேருந்து கடைசி நாள் வரைக்கும் தேவையான விஷயங்கள்ல மாத்திரம் நம்மளோட கவனம், நம்மளோட டைம் ரெண்டுத்தையும் கொடுத்துட்டு பாக்கி நேரம் முழுக்க நம்ம வழிபடும் தெய்வத்து கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு நமக்கு நாமே வச்சுண்டு நான் சொல்ல போற இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த ஆனந்தத்தை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் நான் இதை சொல்றேன். சில பேர் முதல் 3 நாள், 2வது 3 நாள், கடைசி 3 நாள் அந்த மாதிரி டிவைட் பண்ணி அந்த மாதிரியும் தெய்வத்தை வழிபடுறா. சில பேர் 9 நாளைக்கும் வேற மாதிரியான மெத்தட்ஸ்ல வழிபடுறா. உங்களுக்கு எது சூட்டபிளோ, உங்களுக்கு எது நீங்க எத்தனை வருஷமா பண்ணிட்டு வந்து அதோட இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை மாதிரி நீங்க செய்யலாம். இந்த 9 நாளைக்கும் வேற வெளி உலகத்தோட எந்த விதமான ஒரு கான்டாக்டும் வச்சுக்காம, ஒரு டிவி வேண்டாம், ஒரு மொபைல் வேண்டாம், ஸ்லோகங்கள் படிக்கிறது, அதுக்கப்புறம் பூஜை பண்றது, அப்புறம் கோவிலுக்கு போறது, இது 3 விஷயங்கள் மாத்திரம் பண்ணி அதோட நிறைவை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. தமிழ்லயும் நிறைய ஸ்தோத்திரங்கள் இருக்கு, சான்ஸ்கிரிட்ல நிறைய இருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம், சௌந்தரலஹரி, அதுக்கப்புறம் கடுகமாலா ஸ்தோத்திரம், அதுக்கப்புறம் துர்கா சாலிசா, அதுக்கப்புறம் மகாலட்சுமி மேல, அன்னபூர்ணி மேல, இந்த மாதிரி எவ்வளவு ஆயிரக்கணக்கா நமக்கு ஸ்லோகங்கள் கிடைச்சிருக்கு. தமிழ்ல அபிராமி அந்தாதி, அப்புறம் மகிஷாசுர மர்தினி ஸ்தோத்திரம், அப்புறம் தேவி பாகவதம், இந்த மாதிரி அதுலயும் நமக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அப்புறம் ஜெயமங்கல ஸ்தோத்திரம்னு ஒரு புஸ்தகம் இருக்கு, அது கிரி ட்ரேடிங்ல கண்டிப்பா கிடைக்கும். அந்த புக்கில் எல்லா பண்டிகைக்கும் தேவைப்படுற மாதிரி அந்தந்த கடவுளை பத்தி ஸ்தோத்திரங்கள் இருக்கு. நான் சின்ன வயசுலேருந்தே அந்த ஜெயமங்கல ஸ்தோத்திரம் எங்களுக்கு அறிமுகமானதுனால அந்தந்த பண்டிகைக்கு எது எது வேணுமோ அதுலேருந்து நாங்கள் எடுத்து அந்த ஸ்லோகத்தை நாங்கள்லாம் வாசிப்போம். அதனால அந்த புக்கு பற்றி சொல்லலான்னு நினச்சிட்டோம். அதுலேருந்து குறிப்பிட்ட சில ஸ்தோத்திரங்கள் நீங்கள் எடுத்து அதுலேருந்தும் படிக்கலாம். இல்லை உங்களுக்கு மந்திர இனிஷியேஷன் ஆயிருக்கு, உங்களுக்கு மந்திரங்கள் கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த மந்திரங்களை இவ்வளோ லட்சம் பண்ணலாம், இவ்வளோ 1000 பண்ணலாம், அந்த மாதிரி அது மாதிரியும் பண்ணலாம். இந்த 9 நாளும் இது ஒரு விரதம் மாதிரி. இந்த வழிபாட்டு முறைகள், அதுக்கப்புறம் இந்த வழிபாடு, அதுக்கு வேண்டிய பிரசாதங்கள், அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச பாட்டுக்கள், அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தா அவ கூட சேர்ந்து ஏதோ ஒரு தேவி விஷயமா சத்சங் பண்றது, இந்த மாதிரி எல்லாமே அந்த 9 நாளைக்கும் சக்தி வழிபாட்டில் நம்மளை ஈடுபடுத்திண்டு அதோட ஆனந்தத்தை நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது 9 நாள் பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சாதாரணமா எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஐயப்பனுக்கு 45 நாள் 48 நாளோ ஏதோ விரதம் எடுத்துட்டு எல்லாரும் போயிட்டு வர, அந்த மாதிரி இந்த நவராத்திரி வழிபாட்டுல அந்த வழிபாடே ஒரு ஆனந்தம் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தோட அடுத்த ரெக்கார்டிங்ல நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன்.